கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஜூன் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவெளியிலேயும் நமக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர். இந்த வசனத்தை சற்று உன்னிப்பாய் கவனித்தீங்கன்னா, ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ள சொல்லு. நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் அடைக்கலமாயிருந்தார். இன்றைக்கு நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். நாளைக்கு நம்முடைய சந்ததிக்கும் அவர் அடைக்கலமாய் இருக்கிறாரா? எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும் அவர் அடைக்கலமாக இல்லை. எல்லா காலத்திலேயும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆபிரகாமுக்கு அடைக்கலமாக இருந்தார், ஈசாக்குக்கு அடைக்கலமாக இருந்தார், யாக்கோபுக்கு அடைக்கலமாக இருந்தார், யோசேப்புக்கு அடைக்கலமாக இருந்தார், இஸ்ரவேல் ஜனத்துக்கு அடைக்கலமாக இருந்தார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவர் அடைக்கலமாக தான் இருக்கிறார். அப்படியானால் நாம் ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அடைக்கலமாக இருப்பதிலே அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு அவரை மாற்றிக்கொள்கிறோம். அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், ஆனால் நான் அந்த அடைக்கலத்துக்குள் இருக்கிறேனா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் இந்த அடைக்கலத்தை விட்டு நம்முடைய வசதிக்காக வெளியே சென்று விடுகிறோம். நம்முடைய சில காரியங்கள் நடக்க வேண்டும், சில காரியங்கள் நமக்கு ஆக வேண்டி இருக்கிறதுனால அந்த அடைக்கலத்தை விட்டு நாம் வெளியே செல்லுகிற நிலைக்கு போய்விடுகிறோம். அப்படி சொல்லும்போது இந்த வசனம் நமக்கு ஒத்துப்போகாது. பாருங்கள், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே சீமேயி இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் எருசலேமிலே தனக்கு வீட்டை கட்டி அங்கேயே இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இன்றைக்கு யோர்தானின் ஆற்றை கடந்தானோ அல்லது அடைக்கலத்தை விட்டு என்றைக்கு வெளியே சென்றானோ அன்றைக்கு அவனுக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. ஆகவே என்னை கேட்கிறார் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. நீங்கள் அந்த அடைக்கலத்துக்குள்ளே எப்போவுமே இருங்க. அடைக்கலத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே போயிடாதீங்க. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துகள் காத்திருக்கும். இந்த காலவெளியில் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலவெளியில் எங்களுக்கு நீங்கள் அடைக்கலமாக இருக்கிறீங்க. அந்த அடைக்கலத்துக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் உங்களை மறைத்து கொள்ளுவோம். அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.